நண்பர்களுக்கு வணக்கம். சென்னையில் நடக்கக்கூடிய ஃபார்முலா 4 கார் பந்தயத்துடைய நிகழ்ச்சி தொகுப்பை பற்றி தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். தமிழ்நாடு அரசு தமிழ்நாடு விளையாட்டு மேம்பாட்டு ஆணையத்தின் மூலம் சென்னையில் ஃபார்முலா 4 ரேசிங் சர்க்கியூட் போட்டி நடத்திருக்குது. இந்த போட்டி பார்த்திங்கன்னா வருகின்ற ஆகஸ்ட் 31 மற்றும் செப்டம்பர் 1 இந்த 2 நாட்களில் நடக்குது. இது குறித்து தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் டிஎன் செய்தி குறிப்பு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்தியாவிலேயே பார்த்தீங்கன்னா முதல் இரவு நேர ஸ்ட்ரீட் சர்க்கியூட் பந்தயத்தை சென்னையில் நடத்தியிருக்கிறாங்க. இது தமிழ்நாடு விளையாட்டு மேம்பாட்டு ஆணையம் நடத்துகிறாங்க. இதன் மூலம் தெற்காசியாவிலேயே பார்த்திங்கன்னா இரவு ஃபார்முலா 4 ஸ்ட்ரீட் பந்தயத்தை நடத்தக்கூடிய முதல் நகரமாக சென்னை இருக்குது அப்படிங்கிறது நமக்கு ஒரு பெருமையாக இருக்குது. 3.5 கிலோமீட்டர் சுற்றளவு கொண்ட சர்க்கியூட்டில் இந்த பந்தயம் நடக்குது. இந்த சர்க்கியூட் எந்த சர்க்கியூட்டில் நடக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா சென்னையில் தீவுத்திடல் போர் நினைவு சின்னம், நேப்பியர் பாலம், சுவாமி சிவானந்தா சாலை மற்றும் மவுண்ட் ரோடு இந்த சர்க்கியூட்குள்ளே தான் இந்த 3.5 கிலோமீட்டர் சுற்றளவு கொண்ட சர்க்கியூட்டில் இந்த கார் பந்தயம் நடக்குது. இது தெற்காசியாவிலேயே பார்த்திங்கன்னா மிக நீளமான ஸ்ட்ரீட் சர்க்கியூட் அப்படிங்கிறது நமக்கு ஒரு பெருமையாக இருக்குது. இந்த போட்டி குறித்த முழு அட்டவணையும் நம்மளுடைய காணொலியில் இணைச்சிருக்கிறோம். அதை நீங்கள் பார்த்து எந்தெந்த நேரங்களில் எந்தெந்த போட்டிகள் இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் ரொம்ப தெளிவாக பார்த்துக்கலாம். 31/8 இந்த நாளில் பார்த்தீங்கன்னா மாலை 5:50க்கு சாகச நிகழ்ச்சிகள் நடக்குது. இது அந்த பகுதியிலிருந்து வரக்கூடிய பார்வையாளர்களுக்கு ரொம்ப உற்சாகத்தை ஊட்டும் அப்படிங்கிறதுல எந்த ஒரு சந்தேகமும் இல்லை. 31/8 மாலை நடக்கக்கூடிய இந்த என்டர்டெயின்மெண்ட் ப்ரோக்ராமை நீங்களும் போய் பாருங்கள். எந்தெந்த இடங்களில் பார்வையாளர் மாடங்கள் அமைச்சு பார்வையாளர்கள் இருப்பாங்க அப்படிங்கிற தகவலும் இந்த காணொலியில் நம்ம பேச போகிறோம். அதையும் பார்க்க அண்ணா சாலை, சுவாமி சிவானந்தா சாலை, தீவுத்திடல் இந்த பகுதிகளெல்லாம் பார்வையாளர் மாடம் அமைச்சிருக்கிறாங்க. இந்த போட்டியை பார்க்க போகக்கூடியவங்க சில குறிப்பிட்ட பொருட்களை எடுத்துகிட்டு போகக்கூடாது அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்கிறாங்க. அதில் என்னென்ன அப்படிங்கிறத நம்ம ஒரு சின்ன இதாக பார்த்துடலாம். கூர்மையான பொருட்கள் எடுத்துகிட்டு போகக்கூடாது, ஆயுதங்கள் எடுத்துகிட்டு போகக்கூடாது, அதே மாதிரி செல்ல பிராணிகளை பெட்ஸ் எடுத்துகிட்டு போகக்கூடாது, லேசர் லைட்டுகள் எடுத்துகிட்டு போகக்கூடாது, தீப்பற்றக்கூடிய பொருட்கள் எடுத்துகிட்டு போகக்கூடாது, போதைப் பொருட்கள், அங்கீகரிக்கப்படாத விளம்பர பொருட்கள், முகாம் உபகரணங்கள், பாட்டில்கள், வெளிப்புற உணவு மற்றும் பானங்கள் இதெல்லாம் உள்ளே எடுத்துகிட்டு போகக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. தமிழ்நாட்டில் முதல் முறையாக நடக்கக்கூடிய இந்த மாதிரியான கார் பந்தயத்தை நீங்களும் போய் பாருங்கள். ரொம்ப உங்களுக்கு ஒரு பொழுதுபோக்குக்கான ஒரு நல்ல ஒரு இடமா இந்த 2 நாட்களிலும் அமையும் அப்படிங்கிறதுல எந்த ஒரு சந்தேகமும் இல்லை. ஆகஸ்ட் 31, செப்டம்பர் 1 இந்த 2 நாட்களில் தான் இந்த கிராண்டு கார் ஃபார்முலா 4 நடக்க இருக்குது. அதனால் அதில் போய் பாருங்கள். உங்களுக்கும் ஒரு நல்ல ஒரு அனுபவமாக இருக்கும். மீண்டும் அடுத்த காணொலியில் மற்றும் ஒரு தகவலோடு சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். இதில் இன்னொரு விஷயம் சொல்ல மறந்துட்டேன். அது என்ன அப்படின்னா, இந்த ஃபார்முலா கார் பந்தயம் நடக்கிறதால சென்னையில் அந்த சில இடங்களில் போக்குவரத்துக்கான அந்த வழியும் மாற்றியிருக்கிறாங்க. அது குறித்த தகவலும் நம்ம இதில் இணைக்கிறேன். நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கங்க. நன்றி, வணக்கம்.